எல்லாம் உயர் பொறுப்புகள் வேலைகள் இருக்காங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள்ல பல்லாயிரக்கணக்கான ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிறாங்க, லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. வெளிநாடுகளில் போய் சம்பாதிச்சு ஊதியம் கட்டிட்டு வராங்க. அந்த நேரடியாக வெளிநாட்டில பணத்தை கொண்டு வரும்போது அதற்கான விஷயங்கள் இங்கே நம்ம இன்கம் டேக்ஸ் கட்டுறது, இந்த பணம்லாம் ₹1 கூட நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றது கிடையாது. எல்லாம் எங்க போயிடுது? யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசுக்கு போயிடுது, மோடி கிட்ட போயிடுது, அமித்ஷா கிட்ட போயிடுது, நிர்மலா சீதாராமன் கிட்ட போயிடுது. அப்படி நம்ம இன்னும் நீங்க வெளிநாட்டிலிருந்து பொருள் இறக்குமதி பண்றீங்க, அந்த பணமும் அங்க போயிடுது. நம்மள சுரண்டி 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 ஒன்றிய அரசு நமக்கு பிச்சை போடுற மாதிரி பண்றான். ஆனா நாம கொடுக்கிற வரியெல்லாம் அவன் எங்க கொடுக்கறான்னு கேட்டீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் ராஜஸ்தானுக்கும் குஜராத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கும் கொடுத்துட்டு இருக்கான். நமக்கு பணம் கொடுக்கறது கிடையாது. நாம உழைச்சி கொடுக்குறோம், அவன் பணத்தை அங்க கொண்டு போய் கொட்டுறான். இப்ப இந்த பட்ஜெட் ஒண்ணு போட்டாங்க ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி, நிர்மலா சீதாராமன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள் எல்லாம் மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்களை தான் பட்ஜெட்ல நிதியமைச்சராக போடுவாங்க. ஒன்றிய அரசுல மன்மோகன் சிங் இருந்தார், மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர். அவர் உலக நாடுகளுக்கு, அமெரிக்காவுக்கே ஒரு பொருளாதார லெக்சரரா போன லெக்சர் கொடுத்தவர். அதுக்கு முன்னாடி ப. சிதம்பரம் இருந்தாரு, மது தண்டவதை இருந்தாரு, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாருமே பொருளாதாரத்தை படிச்சுட்டு அதை எப்படி மக்களுக்கு, பிரதமர் கூட அதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஆனா இப்ப இருக்க நிதியமைச்சர் இருக்காங்களே நிர்மலா சீதாராமன், அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பெரிய புலியெல்லாம் வச்சு ஊறுகாய் போட்டு இருந்த ஒரு மாமி, ஊறுகாய் மாமி. அவங்க விளையாட்டுக்கு சொல்லமா, சிரிக்காதீங்க, அவங்க ஊறுகாய் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. அவங்க திடீர்னு கொண்டுட்டு போறாங்க. எப்படி போனாங்க என்ன கிடையாது. அவங்க எலெக்ஷன்ல நின்று எம்பி ஆகல. அவங்க எலெக்ஷன்ல ஒரு தடவை கூட நின்று யார்ட்டையும் கையெடுத்து வந்து ஓட்டு கட்டது கிடையாது. பார்ப்பன பெண்மணிங்கிற ஒரே ஒரு அங்கீகாரம் தான், அது RSS இருந்தாங்கிற ஒரே ஒரு அங்கீகாரம் தான். அவங்க நிதியமைச்சரா 9 வருஷமா அவங்க சிம்பாலிக்கா ஒன்று செய்வாங்க. ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அடுப்பை வச்சு, பெரிய எண்ணெய் சட்டியை வச்சு அவங்க அல்வா கிண்டுவாங்க. விளையாட்டுக்கு இல்லை, இதுவும் உண்மை. அதுவும் ஜோக் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. அல்வா கிண்டி எல்லாருக்கும் ஊட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் பட்ஜெட்டை பண்ணுவாங்க. முன்னாடியே சொல்லிடுவாங்க உங்களுக்கு எல்லாம் அல்வா தான் சொல்லிட்டு. தமிழ்நாட்டுக்கு எப்பொழுதுமே அல்வா தான். அந்த மாதிரி அம்மா போடுற பட்ஜெட். இப்ப எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் வருதுங்கிறதுக்காகவாவது ஏதாவது கொஞ்சம் செய்யலாம்னா தமிழ்நாட்டுக்கு செய்யல. இந்த ரயில்வேக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு 23,000 கோடி ரூபாய் ஒதுக்கிருக்காங்க. ஒரு சிம்பிளா ஒரே ஒரு மேட்டர் எடுத்துருங்க. மகாராஷ்டிரா பாம்பே கேபிட்டல் இருக்குல்ல, அந்த ஸ்டேட்டுக்கு 23,000 கோடி ரூபாய். 1 கோடி 2 கோடி இல்ல, 100 கோடி 200 கோடி இல்ல, 23,000 கோடி ரூபாய் மகாராஷ்டிராவுக்கு. அடுத்ததா குஜராத்துக்கு 17,800 கோடி ரூபாய். புரியுதா? உத்தரப்பிரதேசத்துக்கு 20,000 கோடி ரூபாய். தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நினைக்கிறீங்க? 10,000 15,000 கோடி நினைச்சுக்கீங்களா? வெறும் 700 கோடி. வெறும் 700 கோடி. உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா விடுங்க. குஜராத்துக்கு 17,600 கோடி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வெறும் 700 கோடி. குஜராத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு கம்பாரிசன் பார்ப்போமா? தமிழ்நாடு எவ்வளவோ அதுல பாதி அளவு தான் குஜராத். உங்களுக்கு சிம்பிளா புரியணுங்கிற மாதிரி சொன்னோம்னா, தமிழ்நாட்டில் எவ்வளவு நம்ம மக்களவை தொகுதி இருக்கு, பார்லிமெண்ட் 39 இருக்கு, பாண்டிச்சேரி சேர்த்தா 40. அதான் நம்ம தமிழ்நாடு மொத்தமும் சேர்த்து ஒரு 40 நாடாளுமன்ற தொகுதி இருக்கு. குஜராத்தில் எவ்வளவு இருக்கு தெரியுமா? 20 தான் இருக்கு, 25 தான் இருக்குது. தமிழ்நாட்டை விட பாதி அளவு சிறிய மாநிலம். மக்கள் தொகையிலும் அப்படிதான். அந்த மாநிலத்துக்கு 17,600 கோடி ரூபாய், நம்ம தமிழ்நாட்டுக்கு வெறும் 700 கோடி ரூபாய். 1000 கோடி ரூபாய் கூட கிடையாது. நண்பர் தோழர் பேசினாங்க, அந்த 700 கோடி ரூபாய் நீங்க நமக்கு கொடுத்துட்டாங்கன்னு யாரும் நினைக்காதீங்க. அது அவன் கர்நாடகாவுக்கும் ஹைதராபாத்துக்கும் தான் கொடுத்துருக்கான், ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும். சென்னையிலேருந்து பெங்களூருக்கு, சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கு ஒரு ரயில் திட்டம் கொடுத்துருக்கான். அது தமிழ்நாட்டுக்குள்ள போகாது. அந்த ரயில் திட்டம் மயிலாடுதுறையிலிருந்து மதுரைக்கு ஒரு தடத்துக்கு கொடுப்பான். மயிலாடுதுறை ரொம்ப நாளா கட்டுட்டு இருக்கோம்.
தரங்கம்பாடி கேட்குறோம், அதுக்கு கொடுத்துருக்கான். இல்லை கோயம்புத்தூர் டு சென்னை கொடுத்துருக்கான், சென்னை டு திருநெல்வேலி கொடுத்துருக்கான். அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளேயே பயணிக்கிற ஒரு ரயில் திட்டத்துக்கு அந்த பணத்தை கொடுத்துருக்காங்கன்னா இல்லை, தமிழ்நாடுன்னு பேரை மட்டும் லேபிள் வெட்டியிருக்கான், தமிழ்நாட்டுக்கு எழுதக்கூடிய. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. தமிழ்நாட்டு உள்ள போற எந்த வழி எடுத்ததும் கிடையாது. ரெண்டாவது, நாம மெட்ரோ ரயில் கேட்டோம், தலைவர் கேட்டார். தமிழ்நாடு மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இப்போ இது எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் கேட்டீங்கன்னா, நம்ம உழைப்புலயே வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அதை பத்தி பேச ரொம்ப பெருசா போகணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். தமிழ்நாட்டோட கேபிட்டல் எது? சென்னை. சென்னையிலேருந்து நம்ம இங்கே எவ்வளோ தூரத்தில் தள்ளி இருக்கோம்? கிட்டத்தட்ட 300-350 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். இது கடைகோடி கிராமம்னு பேர். கடைகோடி கிராமம்னு எப்படி அளவெடுக்கிறது? எங்கெல்லாம் கடைசியில் கடல் போய் முடியுதோ அதை ஒட்டி இருக்கிற கிராமங்கள்லாம் கடைகோடி கிராமங்கள். இங்கேருந்து பக்கத்தில் எவ்வளோ தூரத்தில் கடல் இருக்குது? ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம கடைகோடி கிராமத்தில் இருக்கிற இந்த நகரம் ஒரு சிறு நகரம் இல்லை ஊராட்சி. இங்கே நாங்கள் நின்றுட்டு இருந்த 1 மணி நேரத்தில் எத்தனை பேருந்துகள் போயிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பேருந்துகளில் மகளிர் கட்டணமில்லா பேருந்து எத்தனை போயிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க. இதெல்லாம் விடுங்க. இந்த இடத்துல எத்தனை பள்ளி வாகனங்கள் இப்போ போணுச்சு, எத்தனை கல்லூரி வாகனங்கள் போணுச்சு. இந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை மாணவர்கள் மாணவிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அரசினால் வழங்கப்பட்ட கட்டணமில்லாத மிதிவண்டியில போயிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்க. இந்த மாதிரி ஒரு வழக்கு. இங்க சாலையை பாக்குறீங்க. இந்த சாலை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதிமுக ஆட்சியில, இப்ப எப்படி இருக்கு? அது இப்போ இந்த சாலை இங்கேருந்து நீங்க கும்பகோணம் போறதுக்கு ஆடுதல் வரைக்கும் அகலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற கடைகோடி கிராமம் இந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. இன்க்ளூசிவ் குரோத்தா இங்க நடந்துட்டு இருக்குது. இந்த மாநிலத்தை அவன் வீணாக்கணும். ஆனா நீங்க ஹைதராபாத் போங்க, பெங்களூர் போங்க, கர்நாடகா போங்க, ஒடிசா போங்க, மகாராஷ்டிரா போங்க, ராஜஸ்தான் போங்க, பஞ்சாப் போங்க, நீங்க எங்க உத்தரப்பிரதேசம், எங்க பீகார், எங்க வேணாலும் போங்க. அந்த மாநில தலைநகரத்தை தாண்டி 10 கிலோமீட்டர் வெளில போனீங்க, ரோடு இருக்காது, கரண்ட் இருக்காது, செல்போன் இருக்காது, தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது, குடத்துல கொண்டுட்டு வரணும். அந்த மாதிரியான வறுமையில இருக்கிற மாநிலங்கள். அங்கெல்லாம் யார் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறா? பிஜேபி ஆட்சி செஞ்சிட்டு இருக்கு. இங்க திரும்ப பிஜேபி வந்துச்சுன்னா, பிஜேபி தான் வரலையே, அதிமுக கூட்டணியில் எல்லாம் இருக்குது. என்ன சார் நீங்க பிஜேபி இருக்கிறீங்க? அமித்ஷா தெளிவா சொல்லிட்டார், என்டிஏ ஆட்சி தான். என்டிஏ ஆட்சின்னா என்ன? பாஜக ஆட்சி. அண்ணா நீங்க சிம்பிளா சொல்லணும்னா, இங்க ஒரு கட்சி திமுகவே எடுத்துங்க. திமுக இருக்கிற தொண்டர்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. அதை யார்கிட்ட பேசுவாங்க? இங்க ஒன்றிய செயலாளர் சகோதரர்கிட்ட பேசுவாங்க. அவங்களுக்கு அவரால் அதை பேசி கேட்க முடியலன்னா அவர் எங்க எடுத்துட்டு போவாரு? மாவட்ட செயலாளர்கிட்ட எடுத்துட்டு போவார். அந்த பிரச்சனை அவருக்கும் அந்த சிக்கலை தீர்க்க முடியலன்னா எங்க போவாரு? அண்ணா அறிவாளர் உண்டா சென்னைக்கு போய் அதுக்கு மேல எங்கேயாவது போவாங்களா? அங்க இந்த பிரச்சனை சரியா பேசி முடிச்சிருவாங்க. ஆனா அதிமுக நீங்க பாருங்க, அந்த பிரச்சனை வந்தா எங்க போறாங்க? டெல்லி தான். அமித்ஷா போறாங்க. மொத்த மூடிட்டு ஒருத்தர் போறாரு, 4 கார் ஏறிட்டு ஒருத்தர் போறாரு, வெவ்வேறு ஊர்ல போய் பிளைட் ஏறி போறாரு. எடப்பாடியும் அங்கதான் போறாரு, வீரமணியும் அங்கதான் போறாரு, தங்கமணியும் அங்கதான் போறாரு, டிடி விஜயநாதன் அங்கதான் போறாரு, சசிகலாவும் அங்கதான் போறாங்க, செங்கோட்டையனும் அங்கதான் போய் கேட்டுட்டு வந்து தாவேக்கால சேர்றாரு. இப்ப அவங்க அப்பனா என்ன அர்த்தம் இங்க? அப்ப ஆட்சி ஆள போறது அவங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கே அவன் மோடியை பார்த்து தான் போகணுங்கிற கண்டிஷன் இருக்கும்பொழுது, ஆட்சியை செய்ய போது யார் ஆட்சி செய்ய போறாங்க? மோடி, அமித்ஷா, நம்ம ஊர்காமாமி இவங்கள மாதிரி தான் செய்ய போறாங்க. நம்ம மெட்ரோ ரயில் கேட்கிறோம், மதுரைக்கும் கோயம்புத்தூர் அடுத்த கட்டமா வளர்றதுக்கு கொடுக்க முடியாதுன்றார் நிதி. நம்ம ஒரு எய்ம்ஸ் கேட்டோங்க ரொம்ப நாளா. உண்மையிலேயே அந்த எய்ம்ஸ் திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னா, நாம ஒன்றியத்தில் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தோம்ல, அப்போ சுகாதாரத்துறை அமைச்சரா நம்ம அண்ணன் ராசா அவர்கள் இருந்தாங்க. அவங்க தான் எய்ம்ஸை இந்தியா முழுக்க கொண்டுட்டு வரணும்னு கேட்டு இப்போ வாஜ்பாய் அதை சாங்ஷன் பண்ணாரு. அப்ப அதுல முன்னெடுப்புல ஒரு திட்டம் தான். அதுக்கப்புறமா இங்க வந்துச்சு. ஆனா 11 வருஷமா அடிக்கல் நாட்டி இதுவரைக்கும் அந்த எய்ம்ஸை கட்டி தர முடியும். எய்ம்ஸ் மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எல்லா வசதிகளையும் கொண்ட ஒரு மருத்துவமனை.
ஒன்றிய அரசால செயல்படுத்தக்கூடியது. 11 வருஷமா இந்த மோடியால அதை கட்ட முடியல. மதுரையில நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள், உத்தரப்பிரதேச கலைஞர் அவர்கள், அவர் முதலமைச்சராக இருக்கும் போது திருவாரூர் எம்எல்ஏ திருவாரூர்ல ஒன்றிய பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தார். 5 வருஷத்துல கொண்டு வந்தார். எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கணும், முடிஞ்சவங்க போய் பாருங்க. அந்த பல்கலைக்கழகத்தில் நீங்க கார்ல போனீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து முடிகிற வரைக்கும் 5 நிமிஷம் போகணும். அவ்வளோ தூரத்துக்கு கார்ல வேகமா போனீங்கன்னாலே அவ்வளோ பெரிய ஏரியாவில் 500 ஏக்கர் ஏரியாவில் அதை கட்டி வச்சிருக்கிறார். எய்ம்ஸ் அதை விட பெருசுதான், இல்லைன்னு சொல்லுங்க. 5 வருஷத்துல 3 வருஷத்துல தலைவர் கலைஞரை கட்டி கொடுத்தாரு. அதை 11 வருஷமாயும் இன்னும் எய்ம்ஸை கொண்டு வரல, அதுக்கு நிதி கொடுக்கல. பாக்கி எல்லா மாநிலங்களுக்கும் எய்ம்ஸ் கொண்டு வரதுக்கு நிதி கொடுத்திருக்காரு. யாரு? மோடி கொடுத்திருக்கிறார். ஆனா தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல. இதை ஏன் வச்சுக்கணும்? நாம தான் தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவிலேயே நாம தான் அதிகமான பணத்தை வரிகள் மூலயமா ஒன்றிய அரசு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு அவங்க ரொம்ப 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 கம்மியா தராங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாம எல்லாரும் ₹1 வரி கொடுக்கிறோம்னு வச்சுங்க. யாருக்கு? நிர்மலா சீதாராமன் மாமிக்கு. அவங்க நமக்கு வெறும் 29 பைசா தான் திருப்பி தராங்க. இதே உத்தரப்பிரதேசம் எவ்வளவு தராங்க? உத்தரப்பிரதேசத்துக்கு அவங்க ₹1 கொடுத்தா ₹1 60 காசு அவங்களுக்கு திருப்பி தராங்க. அவங்க கொடுக்கறத விட கூடுதலா அவங்களுக்கு தராங்க. அந்த கூடுதலா கொடுத்த 60 பைசா யார்கிட்ட எடுத்தாங்க? நம்ம கிட்ட இருந்து ஆட்டையை போட்டுருக்காங்க. நாம ₹1 கொடுத்துருக்கோம்ல, அந்த 30 காசு 29 காசு மட்டும் நம்ம கொடுத்துட்டு பாக்கி 70 காசு இருக்குல்ல, அந்த 70 காசுல 60 காசு எடுத்து உத்தரப்பிரதேசம், 10 காசு எடுத்து பீகாருக்கு கொடுக்குறாங்க. நாம உடைக்கணும், வரி கட்டணும். அவன் சோம்பேறியா உட்கார்ந்துருக்க கொண்டு போய் நம்ம பணத்தை கொடுக்கறதா? நாம வந்து அவங்ககிட்ட பிச்சை கேட்கல. இப்ப 100 நாள் வேலை திட்டத்தை பத்தி பேசுறாங்க. தெளிவா அண்ணன் பேசிட்டாங்க, தோழர் பேசிட்டாங்க. அந்த சமயத்துக்கு நான் வரல. 100 நாள் வேலை திட்டம் 125 நாள் ஆக்கிட்டோன்னு எடப்பாடி அவருக்கு மோடிக்கு சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காரு. அவன் அறிவுள்ளவனா, மாணவன், நானே நெஞ்சில நாணயம் இருந்ததுன்னா பேசலாமா? 100 நாள் வேலை திட்டம் 125 நாள் ஆகல. 100 நாள் வேலை திட்டம் அழிக்கப்பட்டிருக்கு. 100 நாள் வேலை திட்டம் இனிமேல் தொடர்ந்து பாஜக இருந்ததுன்னா நடக்காது, அழிஞ்சு போயிடும். இங்க அதிமுக ஆட்சி வந்ததுன்னா உடனடியாக மூடப்படும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஒன்றிய அரசு ₹90 கொடுக்கணும், நம்ம ₹10 கொடுக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட். இதுதான் விதி. அதுலயே சில ஸ்கீமுக்கு ₹100 அவங்க தான் கொடுப்பாங்க, நம்ம எதுவும் கொடுக்க தேவையில்லை. அது ஒன்றிய யூனியன் கவர்மெண்டோட திட்டம் இல்லை, சட்டம். மன்மோகன் சிங் ஆட்சி இப்ப அதை மாத்திருக்காங்க. அந்த பேரை மட்டும்தான் மாத்திருக்காங்கன்னு எல்லாரும் பேசுறாங்க. பேர் மாத்துறது நம்ம பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு, கால் மீ 30 கிவ் மீ 40 அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்ன எப்படி வேணாலும் கூப்பிட்டு, ஆனா எனக்கு 40 ரூபீஸ் சம்பளம் கொடுத்துரு. நீங்க அதான் பேர் வச்சது அப்புறம் பார்த்துப்போம். ஆனா அந்த திட்டத்துல இனிமே நாங்க ₹60 தான் தருவோம், ₹100 தர மாட்டோம். ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்டப்பட்டா ₹40 போட்டு கொடுங்க அப்படின்னா. எப்படி? இந்த திட்டம் ஆரம்பிக்கிற காலத்திலேயே ₹1,60,000 கோடி ஒரு மாசத்துக்கு நம்ம இதுக்கு சம்பளத்துக்காக யூனியன் கவர்மெண்ட் கொடுக்கணும். ஆனா இப்ப தோழர் சொன்ன மாதிரி வெறும் ₹90,000 கோடி தான். அது இன்னும் முழுசா கொடுக்கல. நமக்கு பாக்கி இருக்குது ₹2,000 கோடி. ஏற்கனவே நம்ம போராடி ₹2,000 கோடி வாங்கணும், ₹4,000 கோடி இருக்கும்போது. உங்களுக்கு அதனாலதான் சம்பளம் போடுறதுக்கு டிலே ஆகிட்டு இருக்கு. இப்ப 40% ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். எப்படி போட முடியும்? நம்ம ஏகப்பட்ட திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கொடுக்கிறோம், விடியல் பயணம் திட்டம் கொடுக்கிறோம். விடியல் பயணத்தில் எத்தனை கோடி பேர் போயிருக்காங்கன்னு தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாசத்துக்கு அதுக்கே கிட்டத்தட்ட ₹700 கோடி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து போக்குவரத்து கழகங்களுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்குது. காலை சிற்றுண்டி திட்டம், நான் முதல்வன் திட்டம், தாய்மானவர் திட்டம், திட்டங்கள் அடுக்கிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப ₹3000 கொடுத்திருக்கிறாங்க பொங்கலுக்கு. அநேகமா இந்த பணம் மகளிர் உரிமை கூட அதிகரிக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்ப்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ரோடு போடுறோம், எக்ஸலண்டா எல்லா வசதிகளுமே கடைசி குக்கிராமங்கள் வரைக்கும் அனைத்து வசதிகளும் சென்னையில என்ன இருக்கோ அத்தனை வசதிகளையும் இங்க கிடைக்க வச்சுட்டு இருக்கோம். இப்ப இதுல போய் இதுல ₹40 நீ கொடு, அதாவது இது மாசத்துக்கு ஒரு ₹1000 கோடி இதுக்கு கொடுன்னு சொன்னா கொடுக்க முடியுமா? முடியாது இல்ல. ரெண்டாவது இன்னொன்னு சொல்றாங்க, பேசுனாங்களே
நீங்க வந்து முன்னாடி மாதிரி இப்ப பிரசிடென்ட் இருக்காருன்னா அவர் சொல்ற இடத்துல போய் வேலை செஞ்சுட்டு வரணும்னு தேவை கிடையாது. அப்படியெல்லாம் இப்ப பண்ண முடியாது. அவன் சொல்றான் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ரோடு போடுறாங்கல்ல, பெரிய பெரிய ப்ராஜெக்ட், அங்க அவங்கள அனுப்பணுங்கிறான். அங்க பயோமெட்ரிக் நீங்க போய் பயோமெட்ரிக் வச்சு காலையில எத்தனை மணிக்கு உள்ள போறீங்க, வெளியில வரும்போது பயோமெட்ரிக் எத்தனை மணிக்கு வெளில வரணும்ன்றீங்க. போவீங்களா நீங்க? போக முடியுமா? அவன் வேலை செய்யறேன் செய்யல, அதை பத்தி இல்லை. என் அரசாங்கம் எனக்கு பணம் கொடுக்குது, அதுக்காக வேலை செய்யாம நாங்கள் ஓசியெல்லாம் உட்காந்துலாம் நான் வாங்கல. நாங்க உழைக்கிறோம், அந்த பணத்துக்கு எவ்வளவு உழைக்க முடியுமோ உழைக்கிறோம். நீ இதுக்காக நீ டெய்லி 1000 ரூபாய் சம்பளத்துக்கு உழைக்கிற உழைப்பெல்லாம் கொண்டு போய் ரோடு வேலை போடுறது, குளத்து வேலை போடுறதுலாம் போட்ட முடியுமா? அது பயோமெட்ரிக் வச்சு காலைல 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 7 மணிக்கு தான் உள்ள பண்ண முடியுமா? இதெல்லாம் சொல்லியிருக்காங்க சட்டத்துல, பேரை மட்டும் மாட்டல. புரியல உங்களுக்கு? இன்னொன்னு, இப்ப பிரசிடென்ட் இருக்காரு, இப்ப இந்த தெருவில் போய் இன்னைக்கு வேலை செய்யலாம், இந்த ஊராட்சியில் அங்கே வேலை செய்யலாம்னா வீடியோ எடுத்து பண்ண முடியாது. அவன் டெல்லியில் உட்காந்துருப்பான், அவன் அங்கேருந்து மேப்பை, தமிழ்நாடு மேப்பை போடுவான். இங்கே தெருக்கெல்லாம் தெரிஞ்சு அவனுக்கு படிக்க தெரியாது, அது படிக்க தெரியாது, அந்த ஊருக்கு அந்த ஊருக்கு இருந்து இங்கே வேலை கிடையாதுன்றோம். இந்த சட்டத்தை இப்படி மோசப்படுத்திருக்கிறாங்க அவங்க. இன்னும் டைம் ஆயிடுச்சு, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பேசிட்டு உடனே நான் டிரைவ் பண்றேன். எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்னு ஒரு உலகத்துல எனக்கு ரொம்ப மிகப்பெரிய அளவுல பரபரப்பா வைரல் ஆகிட்டு இருக்கு. அது ஒரு கில்வா மேட்டர், நம்ம மோடி சம்பந்தப்பட்டது. உலக லெவல்ல அமெரிக்க பிரதமர் ட்ரம்ப் உங்களுக்கு தெரியும், எப்ஸ்டைன் அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார், செத்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. அவர் ஒரு தனியா ஒரு தீவு வச்சிருந்தார் அமெரிக்காவில். அந்த தீவுல நம்ம இந்தியா மாதிரி நாடுகள்ல இருந்து இளம் பெண்கள்னா 15 வயதுக்கு குறைவான பெண்களை, பெண்கள் சொல்லக்கூடாது, பெண் குழந்தைகளை டிராபிக்கிங், அதை கடத்தி கொண்டு போய் அங்க வச்சு அவங்கள பாலியல், மிகப்பெரிய உலக நாட்டு தலைவர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், இவங்களுக்கெல்லாம் வச்சு விபச்சாரம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. உலகம் முழுக்க பெரிய புரோக்கரா இருந்திருக்கான், பொம்பளை புரோக்கரா. மோடி உண்டதுல மோடி அதுல அந்த தீவுக்கு யார் யாரெல்லாம் போயிட்டு இருக்காங்க கண்டுபிடிச்சு, அவனை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஜெயிலே தற்கொலை பண்ணிட்டான். இப்போ அந்த தீவுக்கு யார் யாரெல்லாம் போயிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் வெளில வந்துருக்கு. வெளில வந்துருச்சு, அது ஒவ்வொரு நாட்டிலும் பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிருச்சு. அந்த ஃபைல்ல நம்மளுடைய மாண்புமிகு பிரதமருடைய பேர் அடிபடுது இல்ல, நம்ம அப்படி பேசிக்கோங்க, என்ன சட்ட சிக்கல் வரக்கூடாது இல்ல. நீங்க போய் பாத்தீங்கன்னா படம், வீடியோ எல்லாமே இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. உடனே நம்ம ட்ரம்ப் வந்து போன் போடுறாரு, யாருக்கு? மோடிக்கு போன் போடுறாரு. போன் போட்டு ஐயா இது மாதிரி வந்திருக்குன்னாரு. நான் என்ன செய்யணும் கேட்கிறேன். ஒன்றும் இல்லை, நாங்கள் எங்களோட விவசாய பொருட்கள்லாம் அங்கே அனுப்புகிறோம். இந்தியாவை விட பெரிய நாடு அமெரிக்கா பரப்பளவுல, ஆனா மக்கள் தொகையில கம்மி, பரப்பளவுல கூட, விவசாய நிலம் கூட. அங்க வந்து நிறைய அரிசி, கோதுமை, பருப்பு வகைகள், எல்லா தானியங்களும் விவசாயம் அங்க இருக்குது, செழிப்பா இருக்குது. அவன் என்ன சொல்றான், எங்களுக்கு விற்க முடியல, மக்கள் தொகை கம்மி, அதனால நான் உங்க நாட்டுக்கு அனுப்புறேன், நீ வச்சு கொடுத்துருங்க. ஒரு பைசா டாக்ஸ் போட மாட்டேங்க, ஒரு பைசா நான் டாக்ஸ் போடுவேன். அதுதான் அந்த ஃபைலை பத்தி நானும் பேச மாட்டேன்னு. புரியுதா உங்களுக்கு? பேக்கரி டீலிங் அதுதான் இருக்கு. நினைச்சிருந்தா ஆட்சியை கலைச்சிருவேன், நான் நினைச்சா ஆட்சியை கலைச்சிடுவேன். ஒழுங்கா இருக்குது. இப்ப இதனால என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா? நம்ம ஏற்கனவே வெளிநாட்டில இருந்து நீங்க ஃபாரின், இங்க நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் இருப்பீங்க, மற்றவங்களும் ஃபாரின் போயிட்டு இருப்பீங்க. வெளிநாட்டில இருந்து ஒரு கோடாலி மேல எடுத்துட்டு வந்தாலே டேக்ஸ் கட்டிட்டு எடுத்துருவோம். அது வந்து செக் பண்ணிட்டு தான் உள்ள விடுவாங்க. இப்ப விளைபொருட்கள் அங்கேயிருந்து இங்க கொண்டு வந்தா வரியே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும்? அந்த விலை ஜப்தி ரேட்டுக்கு இங்க வரும். இப்போ நம்ம இங்க விளைவிக்கிற பருப்பு வகைகள், தானியங்கள், மற்ற கோதுமை, அரிசி எல்லாம் விற்க முடியாது, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகாது. நம்மளுடைய ஏற்றுமதி குறைஞ்சு போயிடும், பொருளாதாரம் அடிபாதாளத்துக்கு போயிடும். உதாரணம், பொருளாதார அடிபாதத்துக்கு போனா என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். மோடி ஆட்சிக்கு வரும்போது நீங்க போட்ட பெட்ரோல் வண்டிக்கு போட்ட விலை எவ்வளவு? 60 ரூபாய்க்கு போடுவீங்க, இன்னைக்கு 110 ரூபாய்க்கு போடுறீங்க. மன்மோகன் சிங் ஆட்சி இருக்கிற வரைக்கும், மோடி வரத்துக்கு முன்னாடி அம்மாடி எவ்வளோமா ஒரு கிராம் தங்கம் இன்னைக்கு 4000 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு
அப்பா போய் வாங்கிட்டு 17,800 தெளிவா சொல்றது ஒரு பொண்ணு. ஒரு கிராம் அதான் சாரி மன்னிக்கணும், ஒரு கிராம். அப்பெல்லாம் பவுண்ட் ரேட்டை விட இப்போ வந்து கிராம் ரேட் அதிகமா இருக்கு. இது பொருளாதாரம் வீழ்ச்சி, அதாவது நம்ம பணத்தோட மதிப்பு குறைஞ்சு போனதுனால இந்த வீழ்ச்சி நடந்திருக்கு. இப்ப சொல்லுங்க, இப்ப யார் வந்து காட்டி கொடுத்தது, யார் கூட்டி கொடுத்ததுனால யார் காட்டி கொடுத்து யார் இப்ப கஷ்டப்பட போறோம்? இன்னும் ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசத்துல இப்போ அங்கேருந்து வர பொருட்கள் 0% சொல்லிட்டாரா? இப்ப தமிழ்நாட்டில இருந்து ஏற்றுமதி திருப்பூர், இங்க வேலை கிடைக்கிறவங்க இங்க எங்க போவீங்க? திருப்பூருக்கு அங்க எங்கெல்லாம் போவீங்க, திருநெல்வேலி இதெல்லாம். அந்த தொழில் அப்படியே நசுங்கி போகுது. 18% டாக்ஸ் போட்டுக்காரு யாரு? 18%. அப்ப நம்ம ரேட்டு கொடுக்க முடியாது. அதே பங்களாதேஷ்க்கு 0%. அப்ப பங்களாதேஷ்ல இருந்தா போவோம். இந்தியாவுடைய பொருளாதாரம் ஏற்றுமதி குறைஞ்சு போயிடும். இப்ப மோடி இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரச்சனை யாரும் நினைச்சிடாதீங்க. மோடி இருக்கிறதுனால இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ மட்டும்தான் பிரச்சனை யாரும் நினைச்சிடாதீங்க. மோடி இருக்கிறதுனால இந்தியாவுக்கு, இந்துக்களுக்கு உட்பட ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமே பிரச்சனை, அசிங்கம், கேவலம், வளர்ச்சி போயிடும். மோடிக்கு முன்னாடி நீங்க 60 ரூபாய் பெட்ரோல் போட்டு போனீங்க. மோடிக்கு முன்னாடி நீங்க வந்து 4000 ரூபாய் கிராம் நகை வாங்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு என்ன வாங்கிட்டு முடிவு பண்ணீங்க? மோடி வரக்கூடாதுன்னா எடப்பாடி வரக்கூடாது. ஏன்னா எடப்பாடி தான் 125 நாள் கொடுக்கணும்னா இது அவன் செருப்பாலே அடிக்கிறது. வந்து ஒரு பயிர் இதுக்கு வந்தானா ஏன் என்னென்ன தஞ்சாவூருக்கு விவசாயி வந்து இதை புரியுது நின்றுட்டு போய் தோட்டம் பேசிக்கிறாங்க. இன்னும் வயல்ல இறங்கி அறுப்பறுக்க முடியாத அளவுக்கு எல்லாம் அறுப்புக்கு ரெடி ஆயிடுச்சு. கீழே தண்ணி இருக்குது, அறுப்பறுக்கிற மிஷின் இருக்குது, கொஞ்சம் சிரமமா இருக்கு. அடுத்தது மழை பெய்யும் போல. அவன் வறண்டு போச்சுன்னு ஒருத்தன் கொண்டு வந்து கொடுக்குறான். அவன் கொடுத்துட்டு இருக்கிற நாத்தை பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி கொட்டிட்டு இருக்கு. பயிர் அது பால் கதிரி உள்ள பயிர் கீழே தண்ணி ஊற்றிட்டு இருக்குது. நீங்க என்ன முட்டாள்னு நினைச்சானா அவன் தான் முட்டாள்னு நீங்க சொல்லணும். 0 நிதி கொடுத்துட்ட, நமக்கு 0 நிதி கொடுத்த ஒன்றிய பாஜகவுக்கும் அதற்கு அடிமையாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் நீங்க என்ன கொடுக்கணும்? பெரிய 0 கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.